குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாள் முழுதும் தேவ கிருபை உங்களோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இந்த புதிய நாளிலே ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டியது இருக்கலாம். அங்கே இருக்கிற சத்துருக்களை குறித்து நீங்கள் பயந்து எப்படித்தான் போய் உட்கார போகிறோமோ 8 மணி நேரம் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். வியாபாரத்துக்கு செல்லக்கூடும், இந்த வியாபாரம் சரியாகவே இல்லையே, இன்றைக்காவது வியாபாரம் ஓடுமா, இந்த தொழில் இன்றைக்காவது நல்லா ஓடுமா, ஆர்டர் கிடைக்குமா என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து கவலையோடு கூட இந்த நாளிலே நீங்கள் எழும்பி இருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், ஒரு காரியத்திற்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் உங்களோடு கூட இந்த மாதம் வருகிறார். இந்த நாளிலும் அவர் உங்களோடு வருகிறார். நிழலை போல கர்த்தர் வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் கூடவே வந்த அதே ஆண்டவர் இஸ்ரவேலாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களோடு கூட என் ஆண்டவருடைய கரம் கூடவே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாக இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். அவர் உங்களோடு இருப்பதினாலே நீங்கள் விசேஷமானவர்கள். மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்கள் அலுவலகத்தில், உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்கள் உறவுகள் நடுவிலே, உங்கள் அண்டை விட்டார் அருகிலே, உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் விசேஷமானவர்களாய் என் கர்த்தரால் பார்க்கப்படுகிறீர்கள். மனிதர்கள் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், அற்பமாய் பார்க்கலாம், அருவருப்பாய் பார்க்கலாம், ஏளனமாய் பார்க்கலாம், அசட்டையாய் பார்க்கலாம். அதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலையே படாதிருங்கள். கர்த்தர் உங்களை விசேஷமாய் பார்க்கிறார். ஆகவே உங்களுக்காக அவர் விசேஷித்த காரியத்தை அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் கூடவே இருந்த பொழுது ஏதோ கூட வாட்ச்மேன் மாதிரி ஆண்டவர் போகல, அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் அல்லவா. செங்கடலை பிளந்தாரே, எரிகோவை தகர்த்தாரே, யோர்தானை பின்னிட்டு ஓட வைத்தாரே, அல்லேலூயா. கற்பாறையிலிருந்து நீரூற்றை கொடுத்தாரே, தேவதூதர்களின் மன்னாவை கொடுத்து ஜனங்களை போஷித்தாரே, அதே அற்புதங்களை இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. தைரியமாக இருங்க. இந்த மாதத்திலே, இந்த நாளிலே, இந்த வாரத்திலே மகிழ்ச்சியோடு பிரவேசியுங்கள். கர்த்தர் என்னோடு வருகிறார் என்கிற நிச்சயத்தோடு இருங்கள். ஒரே ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் அவரை துதித்து கொண்டே இருக்கட்டும். ஒரு வேத வசனத்தை தியானித்து கொண்டே நீங்கள் இருங்கள். வேலைக்கு போனாலும், டிராவல் பண்ணாலும், டிரைவ் பண்ணாலும் உங்கள் இருதயம் ஏதாவது ஒரு வசனத்தை தியானித்து கொண்டிருப்பதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் என் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதை காண்பீர்கள். எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு தைரியமாய் மகிழ்ச்சியோடு
உங்கள் காரியங்களை கவனியுங்கள். ஜெயத்தோடு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை சார்ந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய கரத்தை நான் பிடித்து கொண்டு உம்மாலே இந்த நாளுக்குள் நான் பாய்கிறேன், என் தேவனாலே இந்த நாளை நான் தாண்டுகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய கரத்தை பிடித்து கொள்வீராக. வலுவாதபடி காக்கிற உம்முடைய அன்பின் கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை இறுக பிடித்து கொண்டு எங்கெல்லாம் செல்லுகிறார்களோ கர்த்தர் கூடவே செல்லுவீராக. ஜெயத்தை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக. பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலையெல்லாம் செவ்வையாக்குவீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை நொறுக்கி போடுவீராக. அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களிடத்திலே கர்த்தர் யுத்தம் பண்ணி அதம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பராக்கிரமம் செய்வதாக. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று பார்வோனுக்கு ஒரு முடிவை உண்டாக்கியதை போல உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரெல்லாம் பார்வோனை போல வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த பார்வோன்களுக்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் இந்த நாளில் திரும்பி வர நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.